கரூரில் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக விஜய் இன்னும் சற்று நேரத்தில் அந்த பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய பகுதிக்கு வந்து செல்ல இருக்கிறார். அவரை வரவேற்பதற்காகவும் அவரை காண்பதற்காகவும் அந்த வேலுசாமிபுரம் பகுதியில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய பகுதியில் நீண்ட நேரமாக அங்கு விஜயினுடைய ரசிகர்களும் தாவேகாவின் தொண்டர்களும் அயராது காத்து கொண்டிருக்கிறார்கள். நேரம் போக போக அவர்களுடைய ஆர்வம் இன்னும் அதிகரித்த வண்ணமே தான் நம்மளால் காட்சிகளில் பார்க்க முடிகிறது. எவ்வளவு நேரம் காத்திருந்தாலும் அவர்கள் ஓய்ந்தபாடு இல்லது தான் நம்ம காட்சிகள் மூலம் உணர முடிகிறது. ஏன்னா நேரம் நெருங்க நெருங்க விஜய் அந்த பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய பகுதியை நோக்கி வந்து கொண்டே இருக்கக்கூடிய செய்தி அவர்களுக்கு தெரிந்த வண்ணம் இருப்பதால் அவர்கள் இன்னும் உத்வேகம் அடைந்து உற்சாகத்தில் அங்கு ஆடி பாடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம். இன்னும் சில மணி நேரங்களில் அந்த பகுதிக்கு விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்ட நேரத்தை தாண்டி இன்றைய நாளும் விஜயனுடைய பிரச்சாரம் தள்ளி கொண்டேதான் செல்கிறது. கடந்த 2 வாரங்களும் நாம் பார்த்து கொண்டேதான் இருக்கிறோம். இன்று 3வது வாரமாக நாமக்கல்ல விஜய் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து தற்போது கரூரிலும் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார். என்னதான் அவர் பிரச்சார திட்டத்தில் தாவேகாவினர் பயண திட்டங்களில் மாற்றங்களை கொண்டு வந்துட்டே இருந்தாலும், என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வந்தாலும் விஜயனுடைய ரசிகர்களும் தாவேகா தொண்டர்களும் விஜயின் மீது இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக விஜயனுடைய பிரச்சார வாகனத்தை நோக்கி சூழ்ந்து கொண்டு கூடிய காரணத்தால விஜயனுடைய பிரச்சார வாகனம் நகர்வதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டு விடுகிறது. இதனால என்ன மாதிரியான மாற்றங்களை தாவேகாவினர் தங்களுடைய பயண திட்டத்தில் மேற்கொண்டாலும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவர்கள் திட்டமிட்ட பிரச்சார பகுதிக்கு செல்வதில் சிக்கல் நீடித்த வண்ணமே தான் இருக்கிறது. அந்த பிரச்சார பகுதிக்கு விஜயனுடைய பிரச்சாரம் வாகனம் செல்வதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிக்கல், விஜயின் மீது அன்பு வைத்திருக்கக்கூடிய அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் விஜயின் வாகனத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு காரணமாக தான் இருக்கிறது. இந்த சிக்கலை தொடர்ந்து அவர்களால் தவிர்க்க முடியாததை நம்ம 3வது வாரத்திலையும் நாம் இன்று பார்த்தோம். நாமக்கல்ல அதே நிலை தான் ஏற்பட்டது. தற்போது கரூரிலையும் மக்களுடைய கூட்டத்தில் விஜயனுடைய பிரச்சார வாகனம் ஊர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பிரச்சார மேற்கொள்ள இருக்கக்கூடிய பகுதிக்கு நம்முடன் தற்போது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் இணைகிறார். தமிழ்ச்செல்வன், வணக்கம். இன்னும் எவ்வளவு நேரம் விஜயனுடைய உரை தொடங்க இருக்கிறது? தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சார பரப்புரையானது விஜய் 3ஆம் கட்ட பிரச்சார பரப்புரை மேற்கொண்டு தற்பொழுது நாமக்கலை தொடர்ந்து கரூரில் தேர்தல் பிரச்சார பரப்புரை மேற்கொள்ளும் இடத்தை நோக்கி வாகனம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக திருக்காம்புலியூர் பகுதியில் துவங்கிய இந்த கூட்டத்தில் இருந்து தற்பொழுது வேலுசாமிபுரம் பகுதியை நோக்கி வாகனம் நகர்ந்து ஊர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. திருக்காம்புலியூர் பகுதியின் தேசிய நெடுஞ்சாலை பகுதியிலிருந்து குறிப்பாக ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு மக்கள் கூட்டம் நிறைந்து செல்கிறது. அதன் காரணமாக இங்கு குறிப்பாக திருக்காம்புலியூர் பகுதியிலேயே 2 இடங்களில் விஜய் நேரடியாக மக்களை நேரடியாக சந்தித்து விட்டு பின்னர் வாகனத்தை முன் செலுத்த முயற்சி செய்துமே வாகனத்தை வழிவிடாமல் தொண்டர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். குறிப்பாக அவருடன் புகைப்படம் எடுக்க வேண்டும் என்பதும் அதே மாதிரி பரிசு பொருட்களை கொடுக்க வேண்டும். இது மட்டும் இல்லாமல் அவருடைய புகைப்படத்தை கொடுத்து கையொப்பம் பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விஜயுடைய வாகனத்தை சூழ்ந்து தொடர்ந்து இங்கிருந்தே பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் ஏராளமானவர் வாகனத்தை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது சரியாக வேலுசாமிபுரம் சாலையை தற்பொழுது வாகனம் அடைந்துவிட்டது. இந்த பகுதியிலிருந்து சரியாக ஒரு 200 மீட்டர் தொலைவில் தேர்தல் பிரச்சார பரப்புரை நடைபெறும் இடமானது இருக்கிறது. இருப்பினுமே வாகனம் நகராமல் வாகனத்தை சூழ்ந்து ஏராளமான பொதுமக்கள் தொண்டர்கள் ஆரவாரத்துடன் வாகனத்தை
டிவிக்கு என்று கோஷங்களை எழுப்பியவாறே வந்து வாகனத்தை முன் செலுத்தி அழைத்துக் கொண்டு சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக காவல்துறையினர் காலை முதலே வந்து பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வந்து முறையாக இந்த தேர்தல் பிரச்சார பரப்புரை மேற்கொள்ளும் போது நேரத்தை பின்பற்ற வேண்டும், அதே போன்று வாகனங்களை விதிமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என்று உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கியுமே வந்து குறிப்பாக தேர்தல் பிரச்சார பரப்புரையில் விஜயை பார்ப்பதற்கு முன்பு வரையும் வந்து அந்த கட்டுப்பாடுகள் வந்து பின்பற்றினார்கள். அவரை பார்த்த உடனே வந்து கட்டுப்பாடுகளை விட்டு கட்டுக்கடங்காமல் அவருடைய வாகனத்தை நோக்கி ஓட தொடங்கி விட்டார்கள். இருப்பினுமே காவல்துறையினர் பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டாங்க. குறிப்பாக தடுப்புகளை ஏற்படுத்தி வந்து பொதுமக்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்துமே வந்து அந்த தடுப்புகளை மீறி வந்து பொதுமக்கள் கூட்டம் அதிக அளவில் இருந்ததன் காரணமாக வந்து காவல்துறையினால் கட்டுப்பட முடியாமல் மிகுந்த சிரமத்தை சந்தித்தார்கள். பின்னர் வந்து இங்கு திருக்காம்புலியூர் பகுதியில் ஆரம்பித்த இந்த வாகன ஊர்வலமானது தற்பொழுது வேலுசாமி புறம் சாலை வரை வந்து தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இப்பொழுது குறிப்பாக வந்து 1 மணி நேரத்தை கடந்து இந்த வாகனமானது ஊர்தி சென்று கொண்டிருக்குன்னு சொல்லலாம். இன்னும் சற்று நேரத்தில் வந்து அந்த தேர்தல் பிரச்சார பரப்புரை மேற்கொள்ளும் வேலுசாமிபுரம் பகுதியில் வந்து தேர்தல் பிரச்சார பரப்புரை மேற்கொள்ள இருக்காங்க. இந்த நிலையில் வந்து திருக்காம்புலியூர் பகுதியிலிருந்து வேலுசாமிபுரம் பகுதி வரை வந்து பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் வந்து விஜய் காண வேண்டும் என்ற ஆர்வத்துடன் வந்து தொடர்ந்து வாகனத்தை பின்தொடர்ந்தே வாகனத்துடனே பயணித்து வருகிறார்கள். மேலும் வந்து குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சார பரப்புரை மேற்கொள்ளும் போது ஏராளமான மக்கள் கூட்டம் வந்து விஜயை சூழ்ந்து காட்சியளித்தார்கள். அதே போன்று தற்பொழுது வந்து அந்த கூட்டத்தை விட 2 மடங்கு வந்து அதிக அளவில் கூட்டமானது கரூர் மாவட்டத்தில் சூழ்ந்துள்ளது. இந்த குறிப்பாக வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வந்து மக்கள் கூட்டம் நிறைந்து தற்பொழுது அவர் வாகனத்தை பின்தொடர்ந்து தேர்தல் பிரச்சார பரப்புரையில் என்ன பேசப் போகிறார் என்பதாகவும் அதே போன்று அவர் முகத்தை காண வேண்டும், அவர் பேசுவதை கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் தேர்தல் பிரச்சார பரப்புரை வாகனத்தை பின்தொடர்ந்தே வந்து பொதுமக்கள் கூட்டம் அப்படி சென்று கொண்டிருக்கிறது. திருக்காம்புலியூர் பகுதியில் இருந்த அந்த கூட்டமானது தற்பொழுது அந்த கூட்டம் பின்தொடர்ந்து அவரை நோக்கியே வந்து தற்பொழுது தேர்தல் பிரச்சார பரப்புரை இடம்பெற்றதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக வந்து தற்பொழுது தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் வந்து சரி செய்யப்பட்ட போதிலுமே வந்து இந்த வழியாக செல்லும் வாகனங்கள் அனைத்தும் வந்து மாற்றுப்பாதையில் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து அந்த வேலுசாமிபுரம் பகுதி முழுவதுமே தற்பொழுது வந்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கூட்டத்தால் வந்து முழுவதுமே வந்து அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள சென்றிருக்கு. இருப்பினுமே காவல்துறையினர் வந்து ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மக்கள் கூட்டத்தில் வந்து பொதுமக்களுக்கு எந்தவித சிரமங்கள் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் அதே போன்று பல்வேறு அறிவுறுத்தல்கள் குறிப்பாக இந்த கூட்ட நெரிசலில் வந்து வாகனத்தை முன்னோக்கி சென்று கொண்டு செல்வதற்கான பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக உரிய நேரத்தில் இந்த தேர்தல் பிரச்சார பரப்புரை முடித்துவிட்டு அவரை அனுப்பி வைக்கும் நடவடிக்கை மேற்கொண்டால் தான் வந்து இந்த மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியும் என்ற காரணத்தினால வந்து தற்போது தேர்தல் பிரச்சார பரப்புரை நடைபெறும் இடத்தை நோக்கி வந்து காவல்துறையினர் வந்து முன்னே இருக்கும் குறிப்பாக வாகனத்தை சூழ்ந்து வாகனத்தை வழிவிடாமல் தடுத்து நிற்கும் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களை வந்து வழிவிடுமாறு அறிவுறுத்தி வாகனத்தை இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.